நபியே, முஸ்லிம்கள் முன்னர் முன்னோக்கி வந்த கிபிலாவிலிருந்து அவர்களை திருப்பிவிட்டது எது என மனிதர்களில் சில அறிவியினர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். அதற்கு நீங்கள் கூறுங்கள், கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹுவுக்குரியதே. அவன் விரும்புபவர்களை நேரான வழியில் செலுத்துவான். நம்பிக்கையாளர்களே, அவ்வாறே ஏற்றத்தாழ்வற்ற நடுநிலையான வகுப்பினராகவும் நாம் உங்களை ஆக்கினோம். ஆகவே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சிகளாக இருங்கள். நம்முடைய தூதர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாக இருப்பார். நபியே, நீங்கள் இதுவரை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த பைத்துல் முகத்தஸின் திசையை மாற்றாமல் நீங்கள் அதையே நோக்கி தொழுது வரும்படி இதுவரை நாம் விட்டு வைத்திருந்ததெல்லாம் அதை மாற்றிய பின் நம் தூதரை பின்பற்றுபவர் யார்? பின்பற்றாது தன் குதிங்கால் புறமாகவே புறமுதுகிட்டு திரும்பிச் சென்று விடுகிறவர் யார் என்பதை நாம் அறிவித்து விடுவதற்காகத்தான். ஆனால் எவர்களை அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகின்றானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு கிபிலாவை மாற்றுவது நிச்சயமாக மிக பளுவாக இருக்கும். தவிர நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன்னர் நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது வந்த உங்களுடைய நம்பிக்கையையும் அல்லாஹ் வீணாக்கிவிட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக கருணையாளன், நிகரற்ற அன்புடையவன்.